திருச்சபையின் சார்பில் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கமாக நாம் இறைவேண்டல் செய்வோம். நன்றியறிதலோடு அவர் சன்னதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கிடவும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும். வாருங்கள், ஜெபிப்போம். என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மாறாத அன்பிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பல்வேறு பாட்களும் வேதனைகளும் துயரங்களும் பல்வேறு அச்சங்களும் நிறைந்திருக்கிற இந்த நாட்களில் நாங்கள் இந்த ஆலயத்தில் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளவும். ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் குடும்பங்களாக உம்மை ஆராதனை செய்யவும் எங்களுக்கு தருகிற இந்த அமைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய பாட்களையும் மரணத்தையும் நினைவு கொள்கிற இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே, இந்த உலகில் எங்களுக்கு இருக்கிற பாட்களையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கொரோனா வைரஸ் பீதியினால் உலகம் பீதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆறுதலும் அமைதியும் அடைக்கலமும் தருகிறபடியினால் உண்மை நாங்கள் போற்றுகிறோம். இன்றைக்கு உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும், உண்மை தொழுது கொள்வதிலே நாங்கள் ஆற்றல் பெற்று இந்த உலகத்தில் பாடுபடுகிற மக்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கவும், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென். இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து ஞான பாடல்களில் 132வது பாடலை பாடுவோம். 132வது ஞான பாடல், என் அருள் நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில். 132வது ஞான பாடல்.
126ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். 126ஆம் சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. பல்வேறு வேதனையும் துயரமும் அச்சமும் நிறைந்திருக்கிற இந்த நாட்களில் நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவருக்கு முன்பாக நாம் வந்து நிற்கிறோம். நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய பகுதி மக்களுக்கு, உலகத்திற்கு ஆண்டவர் விடுதலை தரும்படி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனத்தாழ்மையாக அவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்தில் அச்சமும் பீதியும் வாழ்வு எங்களுக்கு இருக்குமோ என்கிற பயமும் எங்களை சூழ்ந்திருக்கிறது. எங்களை விடுவிப்பது உங்களுடைய கருத்தில் தான் இருக்கிறது. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை விடுவித்தரணும் என்று சொல்லி தாழ்மையோடு வேண்டுதல் செய்வோம். என் ஜனங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு வேண்டிக் கொள்கிற பொழுது நாட்டிற்கு நலத்தை அருள்வதாக ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில், நம்மை விடுவிக்கிற கடவுளிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த ஆண்டவரே, என்னை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களுடைய குடும்பங்களை பாவங்களை மன்னியும், எங்களுடைய நாட்டின் பாவங்களை மன்னியும், எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு துணையாக 51ஆம் சங்கீதத்தின் முதல் 12 வசனங்களை பாவ அறிக்கை ஜபமாக சங்கீதக்காரரோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். 51ஆம் சங்கீதம் 1 முதல் 12 வசனங்கள் நாம் பொருள் உணர்ந்து நாம் ஜபத்தோடு சேர்ந்து படிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துக்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியவர்களும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன்.
நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியரும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கடவுள் மன உருக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் அருள் உன்னை விட்டு விலகாமலும் என் அமைதியின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளாக வாழ உண்மையாக பாவ அறிக்கை செய்த நமக்கு கடவுள் இறங்கி நம்மை மீட்டு நித்திய ஜீவக்கரையில் நம்மை சேர்ப்பாராக. ஆமென். பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்களில் வந்ததும் வர இருந்ததுமான ஆபத்து மோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உலகை பீடித்திருக்கிற கொரோனா வைரஸில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கென்று அரசின் மூலமாகவும் அரசு சாராத நிறுவனங்கள் மூலமாகவும் நாம் பெற்று வருகின்ற எச்சரிப்பிற்காக, பாதுகாப்பான பல்வேறு முயற்சிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு கூட இதற்காக மருத்துவமும் பல்வேறு முயற்சிகளும் செய்கிற அரசுகளுக்காக, தொண்டு நிறுவனங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை பராமரிக்கிற கடவுள் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாம் பெற்ற நன்மைகளை எல்லாம் உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக சங்கீதக்காரரோடு சேர்த்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிற ஜெபத்தை பாடலாக நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில் நமக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அதையெல்லாம் அவரிடத்திலே சொல்லுவோம். இது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற வேலை. நம்முடைய மனதை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நீ காக்க வேண்டும். தூரமான இடங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நாடு விட்டு நாடு வர முடியாமல் இருக்கிறவர்கள், நம்முடைய நாட்டிலும் இதர மாநிலங்களில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் இக்கட்டான நேரத்தில் குடும்பங்களோடு இணைய முடியாமல்
பல்வேறு கடினப்பாடுகளை எல்லாம் அடைந்த நம்முடைய சகோதரிகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய நாட்டை பாதித்திருக்கிற, உலகை பாதித்திருக்கிற கொரோனா வைரஸ் என்கிற அச்சத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படியாக, உலகம் காக்கப்படும்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தவாறு அவரிடத்திலே நாம் இப்பொழுது ஜெபிப்போம், சேர்த்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தினாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்க முடியவில்லை. ஆமாம். அமர்வோம். இப்போது இந்த நாளுக்குரிய திருமண பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. எபேசியர் 2:1 முதல். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்திருக்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாய்த்து கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக. வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தம் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பதே. வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாய்த்து கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டார்கள். சேர்ந்து உண்மையில் ஆறுதல் காண
உம்மை அண்டியாம் வாழ என்கிற எழுப்புதல் கீதங்களில் 174வது பாடலை பாடலாம். Love,
அருளுக்காகவும் பாதுகாவலுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அச்சம் நிறைந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். உம்முடைய அருளை இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தாரும். இப்போது உம்முடைய திருமலையின் மூலமாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த தவக்கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தவக்கால 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை, பாடுகளின் ஞாயிறு. இந்த நாளுக்கான சிந்தனை பொருள் சிலுவையும் மீட்கும் கிறிஸ்துவும். ஆக்ஸ்போர்ட் புதிய கல்லூரியின் சிற்றாலயத்திற்கு முன்னால் லாசருவின் சிலை ஒன்று உள்ளது. இந்த சிலையை வடிவமைத்தவர் ஜேக்கப் எப்ஸ்டீன் என்னும் புகழ்பெற்ற சிற்ப கலைஞர் ஆவார். இவர் வடிவமைத்த லாசருவின் சிலை துணியால் சுற்றப்பட்டிருக்கும். எனினும் அதன் தலை மட்டும் பின்னால் திரும்பி பார்ப்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. துணியால் சுற்றப்பட்டிருப்பினும் இயேசுவின் அழைப்பை கேட்டு லாசரு திரும்பி பார்க்கிறார் என்பதுவே இச்சிற்பம் கூறும் செய்தியாகும். கொரோனா அச்சத்தால் பாதிக்கப்பட்டு தனிமைப்பட்டு வாழும் நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் மீட்பு உண்டு என்பதே இன்றைய நற்செய்தியாகும். மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள திருமறை பகுதியில் சிசரியா பிலிப்பியில் இருந்து பயணமாகும் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். சிலுவை நோக்கி பயணிக்கும் இயேசு 3 முறை தமது மரணத்தை குறித்து சீடர்களுக்கு கூறியும் சீடர்களால் அவரது பாடுகளையும் அவர் அடைய போகும் வேதனைகளையும் புரிந்து கொள்ள இயலவில்லை. இந்நிலையில் இந்த பகுதியில் வரும் பத்திமை என்னும் பார்வையற்றவர் முழுமையான மீட்பு பெறுகிறார். கொரோனா அச்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாம் இந்த அச்சத்திலிருந்து விடுபட, நம்முடைய வாழ்வின் தீமைகளிலிருந்து மீட்கப்பட பத்திமையின் வாழ்வு கற்றுத்தருகின்ற 3 உண்மைகளை இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். இந்த பகுதியின் ஊடாக பத்திமையை கற்றுத்தருகின்ற முதலாவது பாடம் இயேசுவை அறிந்திருத்தல். மார்க் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பத்திமேயு இயேசுவை, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார். மார்க்கு நற்செய்தி நூலில் வேறு யாரும் இயேசுவுக்கு கொடுக்காத தாவீதின் குமாரனே என்னும் அடைமொழியை பத்திமேயு இயேசுவுக்கு தருகிறார். அவரை தாவீதின் வழியில் வந்த மேசியா என்று சத்தமாக கூறுகிறார். தாவீது மக்கள் விரும்பிய ஒரு நல்லாட்சியை அளித்ததால் அவருடைய ஆட்சியில் மக்கள் மனநிறைவுடன் வாழ்ந்தனர். தாவீதின் வழியில் மேசியா வருவார் என்று யூதர் அறிந்திருந்த போதும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த பத்திமேயும் பிறரால் அறிக்கையிட முடியாத உண்மையை அறிந்து அறிக்கையிட்டதை இயேசு கிறிஸ்து மிகவும் பாராட்டியதோடு அவருடைய செயல் ஆண்டவரை கவர்ந்தது. தன்னை விடுவிப்பதற்கு ஆண்டவரால் இயலும் என்பதை அறிந்திருந்த பத்திமேயுக்கு ஆண்டவர் மீட்பு தருகிறார் என்று இந்த பகுதியில் படிக்கிறோம். இயேசுவின் சீடராகிய நாம் கொரோனா அச்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்மை படைத்த ஆண்டவரால் நம்மை மீட்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மார்த்தாள் இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என இயேசுவை குறித்து அவர் அறிந்திருக்கிற ஆழமான அவருடைய அறிவை வெளிப்படுத்துகிறார். நண்பர்களே, நோயின் சூழலில் இருக்கும் நாம் தளர்ந்து விடாமல் ஆண்டவரால் நம்மை பாதுகாக்க முடியும் என்னும் நம்பிக்கையை நமது குடும்பத்தினருக்கு ஊட்டி
விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பத்திமேவின் வாழ்வு கற்றுத்தருகிற இரண்டாவது பாடம் இயேசுவை கூப்பிடுதல். 47ஆம் வசனத்தில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். கூப்பிடுதல் என்பதை கத்தினார் என்றும் மொழிபெயர்க்கலாம். கிரேக்க மூலத்தில் கூப்பிடுதல் என்கிற இந்த வார்த்தை அழுகையோடு கூடிய குரலோடு கதறி அழுதார் என்கிற பொருளில் வருகிறது. ஆங்கிலத்தில் he began to cry out என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 48ஆம் வசனத்தில் அநேகர் அவரை அதட்டினார்கள் என்று படிக்கிறோம். ஆயினும் இன்னமும் அதிகமாக அழுகையோடு உரத்து கத்தினார் என்று திருமறை கூறுகிறது. எத்தனையோ மனிதர்களிடமும் மருத்துவர்களிடமும் அவர் முயற்சி செய்து பார்த்திருந்தோம். அவரால் பார்வை பெற இயலாத நிலையில் அவர் இயேசுவை நோக்கி கதறி அழுது தனது வேண்டுகோளை வெளிப்படுத்தினார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். கொரோனாவிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவரால் இயலும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த அறிவும் அனுபவமாக வேண்டும். நாம் அப்படியே அமைதியாக இருந்துவிட்டால் ஆண்டவரிடத்திலே நாம் இதை எப்படி சொல்வது? ஆகவே நம்முடைய அறிவும் அனுபவமாக நாம் கதறி அழுது மன்றாடுதல் மிகவும் அவசியமானது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அவர்கள் நாட்டிற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் பத்திமேவிடம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது 51ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பார்வை அடைய வேண்டும் என்கிற தம்முடைய ஒரே ஆர்வத்தை கூறுகின்றார். நாம் அனைவரும் கடினமான இந்த காலத்தில் ஆண்டவரே எங்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தவர்களும் என்று ஒரே நோக்கமாக ஆண்டவரிடம் கதறி அழுது தெரிவிப்போம். The pointed prayer brings pointed answer என்பது பக்தர்களுடைய அனுபவம். பத்திமேவினுடைய வாழ்வு கற்றுத்தருகின்ற 3வது பாடம் இயேசுவை பின்பற்றுதல். 52ஆம் வசனத்தில் இயேசு பத்திமேவிடம் நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவர் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றார் என்று திருமறையில் நாம் படிக்கிறோம். இயேசுவால் பார்வை பெற்ற அவர் முன்பு தூக்கி எறிந்த மேலாடையை எடுத்து வர அவர் திரும்பி செல்லவில்லை. அவர் சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவரை அழைக்கிறார் என்ற செய்தியை அருகில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய மேல் அங்கியை தூக்கி எறிந்து விட்டு அவர் ஓடோடி சென்றார் என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது அவர் பார்வை பெற்றுவிட்டார். பார்வை பெற்றவுடன் தான் தூக்கி எறிந்த அந்த ஆடையை தேடி அவர் செல்லாமல் இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். இயேசுவை பின்தொடர்ந்தார் என்றால் இயேசுவோடு சென்ற மக்கள் கூட்டத்தோடு அவரும் ஒருவராக அவரை பின்பற்றினார். இயேசுவின் வழியில் அவரை பின்பற்ற நமது தவறான விருப்பங்களையும் சொந்த முன்னுரிமைகளையும் நம்முடைய கவலைகளையும் விட்டுவிட்டு பின் செல்ல அழைக்கப்படுகிறோம். இயேசுவால் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு உறுதியாக தெரிந்தது. ஆகவே தான் அவரை வணங்குகிறோம், அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்கிறோம். அவரால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் அந்த மீட்பு என்றும் நிலைத்திருக்கும்படி தினந்தோறும் அவரை பின்பற்றுதல் மிக மிக அவசியமானது. பத்திமேவை போன்று நாம் தூக்கி எறிந்த பாவங்களை செய்வதற்கு மீண்டும் திரும்பாமல் இயேசுவை உண்மையோடு பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். கொரோனா வைரஸில் இருந்தும் உலகின் தீமைகளிலிருந்தும் மீட்பு பெற பத்திமேவின் வாழ்வும் நமக்கு 3 உண்மைகளை கற்றுத்தருகின்றன என்று நாம் படித்தோம். முதலாவதாக, இயேசுவால் நம்மையும் நமது குடும்பங்களையும் பாதுகாக்க இயலும் எனும் உண்மையை அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம்.
இரண்டாவதாக இயேசுவை அறிந்த பற்றிமேயும் அவரை நோக்கி கதறி அழுது கூப்பிட்டதை போன்று குடும்பம் குடும்பமாக இயேசுவிடம் கதறி அழுது வேண்டுதல் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக இயேசுவால் மீட்கப்பட்ட நாம் நமது பழைய வாழ்க்கைக்கு திரும்பாமல் இயேசுவையே பின்பற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இத்தகைய வாழ்வு வாழ்ந்து இந்த கடினமான காலத்தில் ஆண்டவருடைய சீடர்களாக தொடர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். இந்த ஆராதனையின் நிறைவு கீதமாக நாம் அனைவரும் எழுந்து 137வது கீர்த்தனையை பார்ப்போம். 137வது கீர்த்தனை, உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே. 137வது கீர்த்தனை. ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் காரணமான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை போற்றுகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவரீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். எங்களுக்கு வருகிற ஆபத்துகள், மோசங்கள், எங்களுடைய கடினப்பாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்கிறேன். அதற்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம். எங்களை மீட்பதற்கென்று தம்முடைய சொந்த குமாரனே இந்த உலகத்திற்கு தந்து எங்கள் மீது மிகுந்த அன்பு பாராட்டி எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவரை சிலுவை மரணத்துக்கு உட்படுத்தி
எங்களை நீர் மீட்டிருக்கிற உம்முடைய நற்செய்திக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இதனை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களாகிய நாங்கள் இந்த உலகின் தீமைகளுக்கும் இந்த உலகம் தருகிற அச்சங்களுக்கும் கொரோனா போன்ற வியாதிகளின் கொடூரங்களுக்கும் நாங்கள் அஞ்சாமல் நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட வாழ்கிறார் என்கிற ஆழமான விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பத்திமேயின் அனுபவம் மூலமாக ஆண்டவரே, நீர் எல்லா காலங்களிலும் எங்களோடு இருந்து எங்களுடைய கடின பாடுகளில் எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆழமான அறிவை பெற்றிருக்கிறவர்களாகிய நாங்கள் எங்களுடைய கடின பாடுகளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து கதறி அழுது வேண்டுதல் செய்யவும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று பத்திமையை வேண்டிக் கொண்டதைப் போல நாங்களும் உமது சமூகத்தில் விழுந்து கதறி அழுது எங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் உலகின் மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கின்ற நல்ல எண்ணங்களை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகின் நாடுகள் பலவற்றில் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு தாங்களோ வேதனை அனுபவிக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்டு உணவின்றி உடையின்றி பல்வேறு அனுதின அடிப்படையான தேவைகளின்றி கடினப்படுகிற எங்களுடைய மக்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலையை தர உம்மால் ஆகும் என்று நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எல்லாரும் கொரோனா வியாதியிலிருந்து விடுபடவும், இந்த வியாதியின் சீற்றம் எங்களுடைய நாட்டில் இருந்து மறைந்து போகவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வியாதியை உருவாக்குகிற அந்த வைரஸ் கிருமிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்கள் மீது தயவாக இருந்து அவற்றை அழித்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டு என்று நாங்கள் நம்பி உறுதியோடு தம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எல்லா தீமைகளுக்கும் எல்லாவித வைரஸினுடைய கொடூரங்களும் அதனுடைய கூர் ஒடிந்து போகத்தக்கதாக சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர் எங்கள் மீது கருணையாக இருந்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் பொறுத்து எங்களை மீட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டிலும் பல்வேறு நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த எண்ணிக்கை குறைந்து போகவும் விரைவிலே ஆண்டவரை இந்த கொரோனா கட்டுப்படுத்தப்படுகிற நல்ல செய்தியை நாங்கள் கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் தனிமையாக குடும்பமாக இருந்து நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஆலயத்தில் தம்மை ஆராதனை செய்கிற நாட்கள் வெகு விரைவிலே வரவும் எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய பகுதியிலும் இருக்கிற இந்த பயங்கள் எல்லாம் நீங்கி போகவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே வாழ்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் வாழத்தக்கதான அன்றாட தேவைகள் கிடைப்பதற்கு எந்த குறைவும் இல்லாமல் நாட்டில் அதற்கேற்ற வசதிகள் செய்யப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தனிமையிலே, சுகவீனத்தில், முதுமையில், கடினப்பாடுகளில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் பெற்றோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் தம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் அவர்களை சுகப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் தந்து மகிழ்ச்சியோடு குடும்பங்களில் தம்மை ஆராதனை செய்யவும் ஆண்டவரே, தம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து ஜெபிக்கவும் இந்த நாட்களில் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை பத்திமையும் கதறி அழுது வேண்டிக் கொண்ட பொழுது விடுதலை பெற்றார். விடுதலை பெற்றவர் தம்மை பின்பற்றி வந்தார் என்று நாங்கள் படிக்கிறபடி எங்களுடைய குடும்பங்களில் இந்த நாட்களில் குறிப்பாக தவ காலத்தில் உம்முடைய சிலுவை பாடுகளை நினைத்தவர்களாக உம்மோடு ஒன்றித்து சேர்கின்ற அனுபவத்தை, உம்மை பின்பற்றி வருகிற அனுபவத்தை இந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாம் தாழ்த்தி மது கரத்தில் தருகிறோம். குறிப்பாக வரப்போகிற பாடு மரணங்களை நினைவுகூறுகிற காலத்தில் புதிய புனித வாரத்தில் ஆண்டவரே, உம்மை இன்னமும் அதிகமாக அண்டி சேமிக்க அவர்த்தாலும் வரப்போகிற வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் எந்த விதமான நோய்களும் ஆபத்துகளும் மோசங்களும் யாவையும் அணுகாதபடி வரப்போகிற வாரம் மிக மிக ஆசீர்வாதமாக அமைய நல்ல செய்திகள் பலவற்றை கேட்டு உண்மை நாங்கள் துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி மது கருத்தில் தருகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப பெயரில் இவற்றையெல்லாம் வேண்டுகின்றோம் எங்கள் அன்பின் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நின்று நிலவுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வருவோம்.